Hey guys, welcome back to our channel. எஸ் இன்னைக்கு காலையிலேருந்து நம்மளுக்கு க்ளௌடியா இருக்கு. நேற்று சொன்ன மாதிரியே 4 மணிக்கு மேலே நான் வந்து இன்னைக்கு மழை வரும்னு சொல்லியிருந்தேன். எஸ் இன்னும் நம்மளுக்கு மழை வரலை. பட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாம்பரம் வர வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்டு இன்னைக்கு காலையிலேருந்தே நம்ம புதுச்சேரி கீழே இருக்க டிஸ்ட்ரிக்ட்டு அண்டு புதுச்சேரி அண்ட் பார்த்தீங்கன்னா தாம்பரம் செங்கல்பட்டுலாம் ஒரு ஹெவி ரெயின் பார்த்துருப்பீங்க. அண்ட் செங்கல்பட்டு தாம்பரத்துலாம் இன்னைக்கு மதியத்து மேலே வந்து ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது அவங்க ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இன்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு வந்து திருவள்ளூருக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. எஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மழை இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. நான் அவுட்டோரில் தான் எடுக்கிறேன். ஸோ தூரல் தான் போட்டுட்டு இருக்கு காலையிலேருந்து. எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் கண்டிப்பாக மழை. ஒரு ஈவினிங் ஒரு 8 மணி இல்லை 7 மணி, நைட்டு 7 மணிக்கு மேலே கொஞ்சமாக ஸ்டார்ட். 8 மணிக்கு மேலே ஒரு ஹெவி சிவியரான ரெயின் இருக்கிற நமக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த புயல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எங்கே இருக்குன்னா 360 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு நம்ம சென்னையிலேருந்து. ஸோ இது வந்து ரொம்ப பொறுமையாக வரதுனால நம்மள மழை வந்து எவ்வளோ இருக்கும், எவ்வளோ அதிகமாக இருக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக வந்து மழை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. சென்னைக்கு ரொம்ப சிவியராக தான் இருக்குது. பட் வந்து இது பக்கத்தில் வர தான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ ரெயின் இருக்குது, எவ்வளோ சிவியராக இருக்கும்ட்டு. பிகாஸ் ஒரு 8-7 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அது பக்கத்துல வந்து ரொம்ப நேரமாக நின்றுச்சு, இல்லை ரொம்ப பொறுமையாக போச்சு, இன்னும் பொறுமையாக போச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் சிவியரான ரெயின் தான் வரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா புயலாக வந்து கரையை கிடக்காது. ஒரு டீப் டிப்ரெஷன் ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதியில் தான் ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாக தான் இதுக்கு வந்து கரையை கிடக்க போகுது. எங்க சென்னையில சென்னை இல்லை நெல்லூர் அந்த மாதிரி நடுவில் தான் இங்கே கரையை கிடக்க போகுது. ஸோ ஹெவி ரெயினை பொறுத்த வரைக்கும் நீ நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நாளைக்கு நைட் வரை நம்மளுக்கு ஒரு ஹெவி ரெயின் இருக்கும். ரெயின் எப்படி இருக்கும், இது மற்றபடி எப்படி இருக்கும்ட்டு நாளைக்கு நான் காலையில் ஒரு வீடியோ போடுறேன், அதில் சொல்கிறேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பார்க்கலாம்.